நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பார், ஓடுவது முள்ளல்ல உன் வாழ்க்கை என்ன வரிகள்ல. அதே போல தான் ஒரு ஸ்டோரி இருக்குது, எறும்பும் வெட்டுக்கிளியும் அப்படிங்கிற ஸ்டோரி. நம்ம எல்லாருமே சின்ன வயசில் கேள்விப்பட்டிருவோம். சைல்ட்ஹுட்டில் இருக்க எல்லாத்துக்குமே ஒரு மோஸ்ட் ஆஃப் ஃபேவரட் ஸ்டோரியாகவே இது இருக்கும், இன்க்ளூட் மீ. எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு இந்த ஸ்டோரியெல்லாம் கேட்கும்போது ஒரு இன்ஸ்பைராக இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும். இந்த ஸ்டோரியிலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன், அப்புறம் இன்னும் 10th ஸ்டாண்டர்ட் லைஃப்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத அந்த ஸ்டோரி மூலிமா உங்களுக்கு சொல்லப்போகிறேன். ஓகே, நான் சின்ன வயசுலேருந்து வெட்டுக்கிளியை போல் ஜாலியாக ஆடி துருன்னு வந்துட்டு சுற்றிட்டு இருந்தேன். அதுதான் என்னோடய கேரக்டர் மாதிரி நான் சுற்றிட்டு இருந்தேன் ஜாலியாக. ஆனால் 10th போர்டு எக்ஸாம்ஸுக்கு முன்னாடி, இது 10th போர்டு எக்ஸாம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் அந்த மாதிரி வரப்போ எனக்கு ஒரு மாதிரி புரட்டி போட ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் பேதியில் வந்துட்டு இது பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஏன் அப்படின்னா நான் ஒன்றுமே படிக்கலை. இந்த வின்டர் சீசனுக்கு அது எந்த வெட்டுக்கிளி சேர்த்து வைக்காத மாதிரி நான் எதுவுமே சேர்த்து வைக்கல. என்னோடய போர்டு எக்ஸாம்ஸ்க்கு நான் எதுவுமே படிக்கலை. அதனால எனக்கு நிறைய தாட்ஸ் வந்துட்டு உருவாக ஆரம்பிச்சிருச்சு. நார்மலாக 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு உருவாகல அந்த மாதிரி. ஐயோ நம்ம எதுவுமே படிக்கலையே, நம்ம என்ன மார்க் வாங்க போகிற 400 அபோவாச்சும் வாங்கணும் அப்படின்னா தான் ஒரு கெத்தாக இருக்கும்ல, இல்லாட்டி அசிங்கமாக இருமே அந்த மாதிரிலாம் நிறையா தோணுச்சு. ஏன்னா 400 அபோவ் அப்படிங்கிறது ஒரு டீசெண்டான மார்க் அப்படின்னு சொல்லலாம். அந்த மார்க்காச்சும் நம்ம வாங்கணுமே அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இருந்துச்சு. ஓகே, ஆனது ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், 100% என்ன 200% என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு நான் படிப்பேன். கண்டிப்பாக நைட்டு பகல் நான் உட்காந்து படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு எக்ஸாம் ஸ்டார்டிங் டேஸ்லேருந்து ஃபுல்லுமே என்னோடய எஃபெக்ட்லாம் போட ஆரம்பித்தேன். என்னை பிடிக்காத சப்ஜெக்ட் அப்படின்னா மேக்ஸ் ஒன்று தான். பிடிக்காதுன்னு இல்லை, சம்திங் சின்ன வயசு 1 to 5th வரைக்கும் எனக்கு அந்த சப்ஜெக்ட்னால் ரொம்ப 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 பிடிக்கும். மேக்ஸ்னால் எங்கள் அக்காட்டெல்லாம் கேட்பேன் படிச்சுட்டு இருக்கும்போது, உங்களுக்கு ஏன் சப்ஜெக்ட் மேக்ஸ் பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு கேட்பேன். அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், நீ 11th 12th 10th வர ஆரம்பிச்சிட்டேன்னா அவ்வளோதான் நீலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா என்ன கூட்டல் கழித்தல் தானே இருக்கும், நீங்களாம் என்ன புரட்டி போடுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு தோணும். ஆனால் இப்போ தான் புரியுது. எனக்கு 6th to 8th வரைக்கும் படிச்சிருந்தா கூட எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். நான் அப்போல்லாம் கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் 9th படிக்கும்போது எனக்கு ஒன்றுமே புரியல. 10th போர்டு எக்ஸாம்ஸ் முன்னாடி வரைக்குமே நான் ஃபெயில் ஆகிட்டு தான் இருந்தேன். இதுதான் ரியாலிட்டி. அதுக்கப்புறம் எங்கள் அக்கா சொல்லி கொடுத்து, ஓகே 75 அபோவாச்சும் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணி படித்து நைட்டு பகல் 1 மணி வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்டுமே நான் படித்தேன். இன்க்ளூட் மேக்ஸ் வந்துட்டு ரொம்பவே படித்தேன். 2 மணி வரைக்கும்லாம் மேக்ஸ் படித்தேன் நைட்டில் உட்காந்து. ஸோ அதுக்கு ஒரு பே ஆஃப் கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். குட் மார்க்ஸ் வரும்னு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. வரும் கண்டிப்பாக. ஆனால் நான் எறும்பு மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருந்தா கூட, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருந்தா கூட நான் போர்டு எக்ஸாம்ஸில் நான் இன்றைக்கி ஒரு நல்ல மார்க்ஸ் வந்துட்டு ஸ்கோர் பண்ணியிருப்பேன். எனக்கு அந்த படிப்பு திறன் இருக்குது, பட் அது வந்துட்டு காட்டுறதுக்கு டைம் எனக்கு இல்லை. அதுதான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சிருந்தா கண்டிப்பாக மேக்ஸ் ஆகட்டும் மற்ற சப்ஜெக்ட் ஆகட்டும் கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்க முடியும் என்னால். நான் நினைக்கிறேன். நான் அந்த ஒரு சான்ஸை வந்துட்டு மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. இந்த தப்பை நீங்களும் பண்ணிடக்கூடாது. அதனால நான் என்ன ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, 11th 12th வரைக்கும் 12th இஸ் மோஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அதுக்கடுத்து நான் இங்கே காலேஜ் போகிறது அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூனிவர்சிட்டி கூட போகிற மாதிரி இருந்தால் அதுக்கு தான் மார்க்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஓகே 11th 12th ஒரு நல்லா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட படித்து ஃபுல் மார்க் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு, படிக்கணுங்கிற மைண்ட் செட். தட்ஸ் இட். தட் தி லெசன் வாட் ஐ லேர்ன் ஃப்ரம் மை 10th லைஃப் அண்ட் தி ஸ்டோரி. ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும் இந்த ஸ்டோரிக்கு. அப்புறம் என்னோட 10th லைஃப்க்கு நிறையா கற்று தந்திருக்கு. 10th அப்படிங்கிற ஒன்று ஜாலியாக இருந்ததை விட நிறைய கற்று தந்திருக்கிறது தான் அதிகம். 10th அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் இவ்வளோ தான். டுமாரோ வில் பி தி பெஸ்ட் டே. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். சின்னதாக படிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிங்க. அதாவது முரளினா கூட ஒரு நாளைக்கு கொஞ்சோடு படிங்க, அடுத்த நாளைக்கு இன்னொன்று கொஞ்சம். கண்டிப்பாக உங்களால் முடியும். லெட்ஸ் see hard work will pay for you.